செய்தியை பார்த்து வருகிறோம். மணல் குவாரி விவகாரத்தை உச்சநீதிமன்றத்திற்கு மாற்றக் கோரி தமிழ்நாடு தரப்பில் மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, விவரங்கள். மணல் குவாரி விவகாரத்தில் தற்பொழுது உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசாங்கம் தரப்பில் மேல்முறையீட்டு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் மனுவை உச்சநீதிமன்றத்துக்கு மாற்ற வேண்டும் எனவும் அமலாக்கத்துறைக்கு எதிராக ஒரு மேல்முறையீட்டு மனுவையும் தமிழ்நாடு அரசு 2 மனுக்களாக தாக்கல் செய்திருக்கிறது. குறிப்பாக இந்த மனுவை பொறுத்த அளவில் அதிகார வரம்பை மீறி இந்த மணல் குவாரிகள் விவகாரத்தில் அதாவது குறிப்பாக அமலாக்கத்துறையானது உத்தரவுகளை பிறப்பித்து அதன் அடிப்படையில் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டையும் வழக்குகளை பதிவு செய்யும் விதம் என்பது வரம்புகளை மீறும் வகையிலும் உள்ளது என்ற ஒரு கருத்தையும் அவர்கள் இந்த மனுவில் தமிழ்நாடு அரசு தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த மனு என்பது வரும் விரைவில், அதாவது அடுத்த வாரம் விசாரணைக்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக மணல் குவாரிகள் விவகாரத்தில் அமலாக்கத்துறை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள அந்த ஒரு மனுக்களாக இருக்கட்டும், டிஜிபிக்கு பிறப்பிக்க வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி தாக்கல் செய்யப்பட்ட அந்த மனுவை விசாரிக்க அனுமதிக்க கூடாது. மேலும் அந்த மனுவை உச்சநீதிமன்றத்தில் மாற்றம் செய்து விசாரிப்பதற்கான ஒரு கோரிக்கையும் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அதிகார வரம்புகளை மீறி இந்த ஒரு செயல்களில் அமலாக்கத்துறை என்பது தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. எனவே அதனுடைய அந்த ஒரு அதிகாரத்தை நிர்ணயிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் இந்த மனுவில் தமிழ்நாடு அரசுடைய சார்பாக ஒரு கோரிக்கையாக முன்வைக்கப்பட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுசித்ரா.